வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுः ஸ்தோத்ரம்னோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோத் அநிராகரணமஸ்து வா நிராகரணம் மே அஸ்து ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 386வது மந்திரத்தில் இது சிந்திக்கலாம். இப்போ குருவுக்கு சில விதிமுறைகளை உபநிஷத்து சொல்லிக் கொடுக்குது. யாருக்கு உபதேசம் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, யாருக்கு எந்த உபதேசம் பண்ணணும், பிகைனராக இருக்கிறவங்க, மிடில் இருக்கிறவங்க, ஃபைனலில் இருக்கிறவங்க, அவங்களுடைய சிரவண மனன நிதித்தியாசன தன்மையை பொறுத்து அவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான உபதேசங்களை பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லப்போனால் இந்த மந்திரத்தில் 108 உபநிஷத்தில் ஒரு 11,000 12,000 மந்திரம் இருக்குன்னா குறைஞ்சது 10,000 மந்திரம் இருக்குன்னா அந்த 10,000 மந்திரத்தில் பிரம்மம் இதுதான் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரக்சர் காமிக்காமல் தன்னையே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி துண்டு துண்டாக வெவ்வேறு இடத்துல தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த பிரம்மஞானத்தை அறியறதே பெரிய விஷயம், எளிமையான விஷயந்தான். ஆனால் பெரிய விஷயம், அரிய விஷயம். அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலை இருக்குதுல. ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் ஒவ்வொரு பாட்டை பிட்டாக சொல்லிகிட்டே வருது. பூரணமாக எப்போ புரியும்னா 10,000 மந்திரங்களையும் படிக்கணும், இல்லை 10,000 மந்திரங்களை அத்தியனம் பண்ணக்கூடிய குருவனுடைய ட்ராக்கை பிடிக்கணும். அப்போ அதுக்காக தான் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வச்சிருக்க புள்ளியை 10,000 புள்ளி, 10,000 மந்திரங்கிறது 10,000 புள்ளி, 10,000 புள்ளியில் 1000 புள்ளி ஒரு மினியேச்சர் பிரம்மஸ்வரூபத்தை ஒரு மினியேச்சராக நம்மளால் காட்ட முடியும். அவருடைய திருவடியிலேருந்து சிரசு வரைக்கும் படிப்படியாக அவரை கட்டமைக்க முடியுங்கிற ஒரு அனுபூதி உள்ளே ஏற்பட்டதுனால இப்போ வைக்கிற புள்ளிகளை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை ஒரு ஸ்கெலட்டான் மாதிரி, ஒரு நரம்பு மண்டலம் மாதிரி, ஒரு நாடி மண்டலம் மாதிரி, ஒரு எலும்பு மண்டலம் மாதிரி ஒரு அமைப்பை காமிச்சு அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் அதுக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் போயின்னு இருக்கோம். இப்போ சொல்லக்கூடிய உபதேசங்கள் பிகைனருக்கு, மிடிலுக்கு, ஹை கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது அதம அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு பாகுபாடு இப்போ பார்க்க முடியாது. தத்துவமசின்னு பேசப்போகக்கூடிய அந்த சீரியலானது பிகைனரும் கேட்கலாம், மிடில் இருக்கிறவங்களும் கேட்கலாம், நடுவில் இறுதியில் இருக்கிறவங்களும் கேட்கலாம். ஏன்னா யாரும் இது வரைக்கும் அது மாதிரி செய்யலை, ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரலை. இப்போ மந்திரம் என்ன சொல்லுது? சிஷ்யனுக்கு அவனுடைய அறிவை ஆராய்ந்து அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி மந்திரங்களை அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லுது. ஏன்னா அப்போ தான் அவன் உள்வாங்குவான், அதை செயல்படுத்துவான். அதனால் தத்துவமசியே அதிகமாக உங்ககிட்ட அடியன் பேசலை இது வரைக்கும்.
அகம் பிரம்மாஸ்மியும் பேசலை. இது ரெண்டுமே நிதித்தியாசனத்தில் பேச வேண்டிய விஷயம். இங்கே மந்திரம் பிகைனருக்கு உள்ளதையும் மிடில் இருக்கிறவங்களுக்கும் உத்தமாதிகாரிக்கும், அதாவது அதமாதிகாரி மத்தியம அதிகாரி உத்தமாதிகாரிக்கு கொடுத்த மந்திரங்களை ஒரு காமனாக தான் அறிமுகப்படுத்திட்டு போகிறோம். அறிமுகப்படுத்துறதுங்கிறது ஒரு புள்ளி வைக்கிறது தான். ஆனால் பிட்டு பிட்டாக கேட்டாலும் அந்த பிட்டு புரியும், அந்த பாட்டு புரியும். அந்த பாட்டெல்லாம் அப்புறமா கரெக்டாக அமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன சொல்லுது, நேற்று தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தா அவனுடைய லைஃபே நரகமாயிடும், நரக வலையில் மாட்டிக்குவான். அதனால் பக்குவப்பட்டவனுக்கு தான் கொடுக்கணும். அவனுடைய சிரவண சக்தி, அவனுடைய மனன சக்தி, அவனுடைய தியான சக்தி, நிதித்தியாசன சக்தி, ஏகாந்தத்தில் அவன் சத்துவகுணத்தில் எவ்வளோ நேரம் இருக்கிறானா இல்லையா, ஆடியோஸ்லாம் பூரணமாக கேட்குறானா, ஸ்ரத்தையாக கேட்குறானா, வித்யையாக கேட்குறானா, நிரந்தரியாக கேட்குறானா, தபஸாக கேட்குறானா, அதெல்லாம் பார்த்து தான் உபதேசம் பண்ணுங்கும்போது நம்ம அதை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே பிரபுத்த புத்தேகே, அப்படிப்பட்ட மாணவன் சிஷ்யன் நல்லா பழுத்த பழமாயிடணும். புத்தன்னாலே ஒரு ஞானம், அறிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். பிரபுத்தனது விசேஷமான ஞானத்தோடு இருக்கானா. பிரக்ஷீன போக இச்சாஷிய, அந்த போகம் பண்ணணுங்கிற எண்ணம் தான் நேற்று பார்த்தோம். போகம் பண்ணணுங்கிற எண்ணம் தான் உங்களை கைது பண்ணுது. இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், அந்த எண்ணத்தையே விட்டுருங்க. உங்களை சர்வநாசம் பண்ணுறது இந்த போக இச்சா. முன்னாடியே சொல்லியிருக்கோம், உன்னுடைய டார்கெட்டை தொடுற வரைக்கும் டார்கெட்டை நோக்கி பயணிக்கணும். இடையில எது வருதோ அதை என்ஜாய் பண்ணிக்கணும். போகிக்கணும்னா டார்கெட்டை விட்டுற, வாழ்நாள் ஃபுல்லாக இது பின்னாடியே அலைஞ்சிட்டு கிடப்ப, டார்கெட்டை நீ போய் சேர மாட்டேன். இப்போ இது செஞ்சால் இங்கே போயிடலாம் அப்படின்னு தெரியும் போது அதை செய்ய வேண்டியதானே. அதை செய்யலை, நான் கொஞ்சம் போகம் பண்ணிட்டு வரேன்னா அங்கே எனர்ஜி டைம் மணி என்ன ஆகுது, ஒரு ஜென்மாவே வீணாக போகுது. அந்த காலகட்டத்தில் இந்த உபதேசம் பண்ணுறது உபயோகம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு ஜென்மாவில் இப்போ கேட்குறது பயன்படும். இந்த ஜென்மாவுக்கு நிச்சயமாக பயன்படும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த 12 ஆண்டுகள் ஒரு ஃபோக்கஸ்டாக இந்த ஜென்மாவுக்கு எடுத்த வேலையை பூர்த்தி பண்ணணும், சித்தி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நியூ இயர் பிறக்குதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை முக்கியமான கோலாக வச்சுக்கணும். அப்புறம் 2வது கோல், 3வது கோல்னு 3 கேட்டகரியில் பிரித்து ஒர்க் பண்ணலாம். இந்த 3ல் ஒன்றையாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதான் தவ வாழ்க்கை. பிரம்மச்சரியத்தில் திருமணத்துக்கு முன்னாடி தவ வாழ்க்கை தான் பிரம்மச்சரியம். அதே மாதிரி வனப்பிரசத்தில் தவ வாழ்க்கை தான். சந்நியாசத்தை விட்டுருங்க, கிருகசத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் முன்ன பின்ன. ஆனால் ஒரு சத்தியமிரிதம் எப்பயுமே விடக்கூடாது. சத்தியரிதம் தான் உங்களை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கு. சத்தியரிதம் தான் உங்களை வாழ வைக்குது. சத்தியரிதம் தான் உங்களை துக்கத்திலேருந்து காப்பாற்றுது, தோல்வியிலேருந்து காப்பாற்றுது. அதுதான் பேஸ், அதுதான் முதுகெலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பேக் போன்னு சொல்கிறோம் இல்லையா. அதை விட்டுடவே கூடாது. அதை விட்டினா எல்லாத்தையும் விட்ட அப்புறமா சொல்லவே முடியாது, உன்னுடைய வாழ்க்கையே சொல்லவே முடியாது. அதனால் எந்த ஆதாரத்தில் நீ நிற்கிறேன்னா சத்தியவரிதங்கிற ஆதாரத்தில் வெற்றி ஃபார்முலா. அது எல்லாத்துலேயும் வெற்றி கொடுக்கக்கூடியது. அந்த தன்மைப்படி பார்த்தா போக இச்சாவை விட்டவன், நிராசிஷ காமமற்றவன், நாசிய வித்யாம் அமலமிதி, அப்படி இருப்பவனுக்கு நீ இந்த உபதேசம் பிராக்யா, இந்த அறிவை உபதேசமாக செய்யலாம். அந்நிய, மற்றவங்களுக்கு வேறு கிடையாது, மற்றவர்களுக்கு கிடையாது. யார் இந்த 3 விட்டானோ, அறிவை தேடணுங்கிற பயணத்தில் இருக்கிறான், போக இச்சாவை தேடி போகிறதில்ல, அதே நேரத்தில் காமமும் இல்லை, அந்த மாதிரி உள்ளவனுக்கு உபதேசம் செய்யுங்க. குருகோ சதி தீப இவ லோக,
ஒரு சத்துங்கிற தீபத்தில் தான் இந்த லோகம், சத்துங்கிற ஆதாரத்தில் தான் சித்தானது நிற்குது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் நிழல் எப்படி வரும்? நிழல் சித்துன்னு வச்சா நீங்கள் சத்து. சத்தே இல்லை, நிழல் தான் தெரியுது, எப்படி தெரியும்? இது புரியறதுக்காக, பார்வைக்காக. ஆனால் எப்படி அப்படி தான் பிரம்மம் இருக்குது. சத்து தோன்றாது, சித்து தோன்றும் இல்லையா? அந்த தத்துவப்படி இந்த சத்தே தீப இவலோக, சத்து தான் தீபமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வெளிச்சமாக இருக்கிறது இந்த லோகம். அதாவது சத்து மேலே இந்த லோகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, தீபத்து மேலே வெளிச்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தாதாரத்தில் தான், தீபத்தினுடைய ஆதாரத்தில் தான் வெளிச்சம், சத்தினுடைய ஆதாரத்தில் தான் இந்த உலகம். அதாவது நிலை அலை நுரைங்கிறத ஒன்று மறைச்சும் ஆதாரமாகவும், ஒன்று அதில் மேலே கட்டமைக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அந்த தத்துவம் போல் சத் யாருக்க இவ வாசரக, சூரியன்கிற ஆதாரத்தில் தான் டேங்கிற பகல் பொழுது இருக்கிறது. சத்துங்கிற ஆதாரத்தில் தான் லோகம்ங்கிறது இருக்கிறது. சதே புஷ்ப இவா மோத, சத்துங்கிற புஷ்பத்தில் தான் வாசம்ங்கிற நறுமணம் வீசப்படுகிறது. அப்போது சித்தி சத்தியம் ஜகத்தா, அப்போது சத்தில் சித்தும் சித்தில் ஜகத்தும், சத்துலேருந்து சித்து வெளியில் வருது, சித்துலேருந்து ஜகத் வெளியில் வருது. சித்துங்கிறது சக்தி, அம்பாள், அறிவு நிலையில் இருக்க நாமெல்லாம் அணுக்கள்னு சொன்னோம் இல்லையா? சைத்தன்யம், உயிர், ஆத்மா, இதை வச்சுங்க. இது வெளியில் வந்ததுனால ஆத்மா, உள்ளேயே இருந்தால் பரமாத்மா. நாம் பரம்பொருளுக்குள்ளேயே இருந்தால், சத்திலே இருந்தால், ஆனந்த அனுபூதியில் இருந்தால், ஸ்வரூபத்தில் இருந்தால் நாம் பரம்பொருள். அவரை விட்டு வேலை நிமித்தமாக வெளியில் வரும்போது நம்ம சித்தாகிறோம், உடம்பு எடுக்கிறோம், உபாதிகளோட சேர்ந்துக்கிறோம். நம்ம உடம்பு நம்ம உயிர் மேலே உடம்பு கட்டமைக்கப்படுது. இந்த ஆத்மாங்கிற சித்து மேலே அதுவே பிம்பந்தான். சித்தே என்னது? சத்தினுடைய பிம்பம். இப்போ சித்து சத்தினுடைய ஆதாரத்தில் தான் சித்து செயல்படுது. இன்னும் சொல்லப்போனால் சத்தினுடைய சங்கல்பத்தை தான் சித்து செயல்படுது. புரியுதா? இப்போ ஒரு கம்பெனியுடைய பாஸ் சத்துன்னு சொன்னால் பாக்கி வேலைக்காரங்க எல்லோரும் சித்து. எளிமையாக புரியும். அப்போ அவங்க நோக்கத்தை தான் நாம் செயல்படுத்தணும். நம்ம நோக்கத்தை அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கடந்து மேலேருந்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாரையும் 100 பேரையும் அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் ஒருத்தரை தான் பார்ப்பீங்க. இங்கே பாஸுங்கிற ஒருத்தரை பார்ப்பீங்க, பாஸு உங்களை மாதிரி 100 பேரை பார்க்குறாரு அங்கே அந்த ஃபீல்டில் இருந்து. அவங்களுக்கு அறிவு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஸ்தானத்தில் யார் இருக்கிறா? இப்போ அவங்க பேச்சை கண்ணை மூடிக்கிட்டது கை கட்டி வாய்ப்பொத்தி கேட்கணும். அதுதான் சிஸ்டம். அவங்களுக்கு பவர் யார் கொடுக்குறா? பரம்பொருள் கொடுக்குது. எல்லாருக்கும் ஒரு வேலை நிமித்தமாக இருக்கிறா. யார் எந்த டேலண்ட்டில் நம்ம நினைப்போம், இந்த 50 வயசில் நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதான் உங்கள் டேலண்ட்டு. இன்னுமா உங்கள் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியல, இன்னுமா அதில் சைன் பண்ண முடியல, இன்னுமா சம்பாதிக்க முடியல. அப்போ ஒன்றில் நிற்கலைன்னு அர்த்தம், ஒன்றில் நிற்கலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஃபீல்டில் 12 ஆண்டுகள் அசையாமல் நின்னாலும் ஜெயிக்கலாம். தவறுனா 24 ஆண்டுகள், தவறுனா 30, அதுக்கு மேலே வாழ்க்கையே கிடையாது. அப்போ எங்கேயோ லேக் ஆகுதா இல்லையா? எங்கேயோ அறிவிலையோ ஆசையிலையோ செயல்லையோ என்ன ஆகுது? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மாறி இருக்கோம், விலகி இருக்கோம். அப்படி விலகி போகாமல் ஒன்றில் நிற்கணும். அதுதான் சத்தியம் ரிதமாக இருக்கும். ஒரு உயர்ந்த குறிக்கோளில் விலகாமல் பயணிக்கிறது. ஒரு யோகம்னா எங்கே போனேன் இங்கே போனாங்க அதெல்லாம் கிடையாது. ஒரு யோகம்னா ஒரு டார்கெட்டை வச்சு அதில் போகிறது. இப்போ நியூ இயர் பிறக்குதுன்னா ஒரு டார்கெட் பிரதானமாக வச்சு அதை செயல்படுத்தணும். டார்கெட் இல்லாமல் ஒரு வருஷத்தை வீணடிக்கக்கூடாது. ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு வருஷம் பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு டார்கெட் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். இல்லைன்னா நீ என்ன பண்ண, மித்து பின்னாடி போயிடுவேன். போய் ஒன்று என்ன பண்ணிடும், உன்னுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் வாழ்க்கையும் வயசையும் சாப்பிட்ரும். அப்புறமா வயசாச்சும்ப மற்றவங்க அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. வயசு உயிருக்கு வயசு கிடையாது, உடம்புக்கு வயசு இருக்குது.
அந்த தத்துவப்படி இந்த தீபத்தினுடைய வெளிச்சம் போல் சத்தில் ஜகத்து இருக்குது. சத்து தான் ஆதாரம், சத்து தான் மூலப்பொருள், சத்தை தான் நம்ம பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் சத்தாக இருக்குது. அது எல்லாரையும் பார்க்குது, அதை யாரும் பார்க்க முடியாது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? சத்திய அர்க்கைவ சூரியனை போல அது இருப்பதனால தான் டே. சத்தி புஷ்ப இவா மோத பூவில் இருக்கக்கூடிய வாசம் போல சித்தி சத்தியம் ஜகத்தயா ததா சத்தில் சித்தும் சித்தில் ஜகத்தும் நிற்கிறது என்பது அறியப்பட வேண்டும். இப்போ பிரதிபாஷத ஏவ இதம் ந ஜகத் பரமார்த்ததः பிரதி ஆபாஷத ஏவ இதம். இது இதம்னாலே இதம்னு சொன்னால் இந்த பூமி, இந்த ஜகத்து. இந்த ஜகத்து வந்து பிரதிபாஷாதம், ஒரு ஆபாஷம்தான், ஒரு பிம்பம்தான். யாருடைய பிம்பம்? நம்மளுடைய பிம்பம்தான் நம்மளுடைய லோகம். அப்படி தானே? உங்கள் பிம்பம் தான் உங்கள் வேலை, உங்கள் வேலை செய்கிற ஃபீல்டு, அது சார்ந்த மக்கள், பொருட்கள் எல்லாம் உங்கள் லோகம். உங்கள் டேலண்டில் நீங்கள் இந்த ஃபீல்டில் என்ஜினியரானா என்ஜினியர், டாக்டர்னா டாக்டர், சயின்டிஸ்ட்னா சயின்ஸ், அவங்கவுங்களுக்கு ஒரு லோகம் இருக்கா இல்லையா? அந்த ஃபீல்டில் தானே அங்கே போய் நிற்கிறீங்க. அது நீங்கள் கண்ணை மூடினா அந்த ஃபீல்டே இருக்காது. நீங்கள் இருக்கிறதுனால அந்த ஃபீல்டு இருக்கிறது. இப்போ எது ஃபஸ்ட்டு? நீங்கள் இருக்கிறதுனால பார்க்குறீங்களா, நீங்கள் இருக்கிறதுனால பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் ஃபீல்டு இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் இருக்கிறதுனால தான் பார்க்க முடியும். நீங்கள் இருந்தால் தான் லோகம். நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா லோகம் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க கண்ணை திறந்து தான் லோகம் இருக்குது. கண்ணை மூடினா லோகம் கிடையாது. லோகமே இருந்தாலும் அவன் ஃபீல்டை தான் அவன் பார்க்குறான். அது புரியுதா? அவங்கவுங்க தொழிலில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த உலகமாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா இந்த பிரதிபாஷத்தை ஏவ இதம் ந ஜகத் பரமார்த்ததः, அதாவது விவகாரிக சத்தியம், பிராதிபாஷிக சத்தியம், பரமார்த்திக சத்தியம்னு 3 இருக்குது. இது நடைமுறையில் அனுபவமாக இருக்கும், அது ஒரு சத்தியம். கற்பனையில் ஒரு அனுபவம் ஏற்படும், அது ஒரு சத்தியம். இது 2 மித்து. பரமார்த்திக சத்தியம் அதான் உண்மை. அது வந்து அறிவில் தாண்டி ஆராய்ச்சியில் தான் அது பரமார்த்திகத்தை கண்டுபிடிக்க முடியும். எது மெய்ப்பொருளோ அதை நல்லா ஆய்ந்து விசாரம் பண்ணால் தான் அனுபவத்தில் இருக்குது. ஆராய்ந்து பார்த்தா இல்லைன்னு சொல்லுவாங்க. காணல் நீர் பார்த்தா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும், கிட்டே போனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லை. கயிறு பாம்பு மாதிரி தெரியும், கிட்டக்கு போய் வெளிச்சடிச்சு பார்த்தா இல்லை. அப்போ தெரிகிறது என்னதான்? அதான் விவகாரம். நீ பாம்பை வேறு மாதிரி கூட நினச்சிக்கலாம். பாம்பு இருக்கிற மாதிரி, இல்லை கருப்பாறு வேறு ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வெடிப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்கும், இல்லை தண்ணி ஊற்றி ஓடின மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி இப்படி வந்ததே ஒரு நீட்டாக ஒரு ஜக்கில் உள்ள தண்ணியை கீழே கொட்டியிருப்போம், அந்த தண்ணி இப்படியே வலிஞ்சு பாம்பு மாதிரி போயிருக்கும். பாம்பாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அது அனுபவத்தில் இருக்குது, ஆராய்ந்தால் இல்லை. காணல் நீர் பார்க்குறதுக்கு நீர் நிற்கிற மாதிரி இருக்குது, கிட்டக்கு போய் பார்த்தா இல்லை. அதுபோல் இந்த ஆபாசம்தான் ஜகத்து ந பரமார்த்திதः. பிம்பம்னு எதுக்கு இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். இந்த இது ரொம்ப தெளிவான வார்த்தை இது. ஏன்னா ஒருத்தன் இருக்கிறத இல்லைன்னு எப்படியா சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கு, முன்னாடி இல்லை. இன்றைக்கி இருக்கு, நாளைக்கு இருக்காது. இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இப்போ ஜகத்து வந்து என்ன பண்ணியிருக்கு, பஞ்சபூதமாக தன்னை பிரித்து காமிக்கிறது இந்த சித் சக்தி. சித்து வந்து சின்மயமாக மாறுது. சித்து சின்மயம். சின்மயம்னா அதோடைய ஆபாசம். அகம் அகங்காரம்னு சொல்கிற மாதிரி எது வெளியில் வந்துச்சோ அது அகங்காரம், விகாரம் அடைஞ்சு வெளியில் வந்திருக்கு. இப்போ நீ எதெல்லாம் பார்க்குறியோ சித்தினுடைய பிம்பம்தான். அது தோற்றி வைக்கும், நிறுத்தி வைக்கும், மறைச்சி வச்சிடும். நம்ம என்ன அது பின்னாடியே போகிறோம். ஏன்னா அதனால் இப்போ விளைவு என்னன்னா நேரம் தான் வீணாக போகும். அப்புறமா ஒரு எண்டுக்கு போயிட்டு இது பொய்யே அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி போன ரூட்டே திரும்பி வரோம்.
இதான் வாழ்க்கை. இது சொன்னால் கேட்க மாட்டோம். அதனால் நீயே வாழ்ந்துக்கோன்னு என்ன பண்ணுது இயற்கை கடவுளானது தொடர்ந்து வாழ்க்கையை போடுது. இப்போ இந்த சித்தானது பஞ்சபூதங்களை நமக்கு கொடுக்குது ஆதாரமாக, ரா மெட்டீரியல். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? வீடு கட்டிக்கிறோம், கம்பெனி கட்டிக்கிறோம், கார் கட்டுறோம், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுறோமா இல்லையா? ரா மெட்டீரியல் யாராவது தயாரிக்க முடியுமா? ரா மெட்டீரியல் யாராவது தயாரிக்க முடியுமா? இப்போ நீங்கள் வந்து களிமண்லேருந்து பானை பண்ணுறீங்க. பானை வந்து களிமண் தான், ஆனால் நீங்கள் களிமண்ணாக பார்க்குறதில்ல, பானையாக பார்க்குறீங்க. களிமண் வந்து பானை, களிமண்ணால் செய்யப்பட்ட பானை வந்து களிமண். களிமண் வந்து பானைக்கு காரணமாக இருக்குது. களிமண் இருக்கிறதுனால தான் பானை வந்துச்சு. முன்னாடி பானை இல்லை, இப்போ இருக்குது. நாளைக்கு உடஞ்சி போனாலும் இல்லை. ஆனால் களிமண் எப்பயுமே களிமண்ணாக இருக்கும். ஒன்று காரணம், ஒன்று காரியம். இந்த களிமண் எங்கேருந்து வந்துச்சுங்கிறது தான் காரியத்துக்கு அப்பால் ஒன்று. இந்த களிமண்ணுடைய அணுக்கள், புரியுதா? களிமண்ணுங்கிற ஒரு பொருள்லேருந்து, ரா மெட்டீரியல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? பானையை தயாரிச்சிங்க. களிமண் காரணமாக இருக்குது பானைக்கு. பானை பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது, ஒரு வேலை இருக்குது. நாம ரூப கர்மம்னு சொல்லுவாங்க. நாமம் ரூபம் அதனுடைய வேலை, யூசேஜ், இதை மூணையும் சொல்லுவாங்க. நாம ரூப கர்மம் சொல்லும்போது இந்த மூணுத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அணுக்கள். எந்த அணுக்கள்? அதுதான் சைத்தன்ய அணுக்கள். சின்மயின்னு சொல்கிறது அதுதான் சின்மயி. புரியுதா? சித்தாபாசம் இல்லது சின்மயி, ரெண்டும் ஒன்று தான். அந்த தத்துவப்படி இந்த ஜகத்து பரமார்த்தத்தில் இல்லை, உண்மையை ஆராய்ஞ்சு பார்த்தா இருக்காது. ஞான திருஷ்டோ பிரசன்னாயாம் பிரபோத விதோதய யதாவத்து. ஞான திருஷ்டோ அறிவு பார்வையினால தான் அது இருப்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த சத்து தான் என்னவா மாறி இருந்திருக்கு? சித்தாகி பிரபோதமாகி அது தன்னை விரிச்சிருக்கு, பிம்பமாக விரிச்சிருக்கு. அதுதான் விதத்த உதய யதாவத். அப்போ நீங்கள் வந்து இதை அறிய இந்த பிம்பத்தை அறிய அது ஒடுங்கும். எப்படி வெளியில் வந்துச்சோ உள்ளே போகும். பிம்பமாக இருக்கிறது சித்தாகும், சித்து சத்தாகும். இறுதியில் என்ன, பிரளயத்தில் என்ன நடக்குது? எல்லாம் ஒன்றுக்குள்ளே போய் ஒடுங்குது. எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பி போகுது. நம்ம காலையில் ஒரு ரூபத்தில் வெளியில் வரோம் வீட்டு வாசலுக்கு. அதுலேருந்து நம்ம ஃபீல்டுக்கு போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு நம்மளுடைய அறிவு செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பெல்லாம் பயன்படுத்தி பலவிதமான ரூபங்களையெல்லாம் எடுத்து பல காரியங்களை முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு நேராக வீட்டுக்கு ஒரு சாமானிய ஒரு குடிமகனாக வந்து சேர்றோம். இடையில் எத்தனையோ விரிச்சிருப்போம், இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சுருக்கிறோம். அதனால் அதுபோல் எப்போ இது வந்து ஸ்வஸ்டோ, நீ இது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள், இது சரி, இது தப்பு, இது உண்மை, இது பொய், எப்போ உனக்கு தெரியும்னா ஸ்வஸ்டோ, நீ உன்னிலையில் நின்றால், உயிரில் நின்றால், சத்தில் நின்றால், சித்தானது சத்தில் நின்றால். சித்தானது சித்தாபாசத்தில் நிற்கக்கூடாது. தான் தான் நிலை, தான் தான் அலை, தான் தான் நுரை. இந்த அலைங்கிறது தான் நாமளாக இருக்கும். உள்ளே போனால் நிலை ஆகிடுவோம், வெளியில் வந்தால் நுரையாகிடுவோம். இதுதான் தத்துவம், பேசிக்கான விஷயம். எல்லாத்துலேயும் இந்த 3 இருக்கும். அந்தபடி பார்த்தா நீ ஸ்வஸ்தித்தோ, நீ உன்னுடைய நிலையில் இருக்கும்போது மது வாகு விருஷ்டி, என்னுடைய இந்த வாக் விருஷ்டி, வாக்கு மழை, சொல் மழை, உபதேச மழையானது உனக்கு அர்த்தம் தரும். அவித்யா ஏவ உத்தமையா ஸ்வார்த்தநாசோ உதயம் அர்த்தம். அவித்யானால தான் இந்த பிம்பம், அறியாமையினால தான் இந்த ஜகத்து. நீ எப்போ தன்னிடத்தில் நின்று
இந்த அகங்காரத்தை அகமாக மாத்திரையோ வெளியில் போனதை உள்ளே போறியோ அதுக்கு தான் ஏகாந்தம் ஏகாந்தம்னு சொல்லுது. வெளியிலன்னா வெளியிலேயே போயிட்டே இருக்கும் சுபாவமாக. ஏன் எண்ணங்கள் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதை சிந்திச்சு சிந்திச்சு வெளியில் தான் போகுது. முதல்ல அதுக்கு தான் எல்லா எண்ணங்களையும் நிறுத்துறது தான் பிராணாயாமம். திரும்ப உள்ளே வராமல் இருக்கிறது தான் உன்னுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ எதுக்கு நியூ இயரில் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை ரீச் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அது நடக்கலை. நம்ம முயற்சி நம்ம கையில் இருக்குது, விளைவு நம்ம கையில் இருக்காது. அப்புறம் ஒரு பேரறிவு வரும்போது அது புரியும். இப்போ அந்த அறிவு இல்லை, அந்த நிலையை நம்ம தொடலை. அப்போ முயற்சியை நம்ம சரியாக பண்ணணுங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல, அதுதான் ஞானம். அதுதான் அதுவும் சொல்லுது. வேதமும் என்ன சொல்லுது? கடமையை நீ நல்லா செய்ப்பா, விளைவை நீ பற்றி கவலைப்படாத, உனக்கு கொடுத்துருக்க ஒர்க்கை சரியாக செய், அதான் உன் வாழ்க்கை. நீ முடிவு வரைக்கும் நீ பார்க்கணுன்னா அதுக்கு பயணிக்கணும், தவம் செய்யணும். அது அவசியமும் இல்லை. உனக்கு இப்போ 100 அடி போகிறதுக்கான கதவு திறந்துருக்கா, ரூட்டு தெரியுதா, அதில் பயணிச்சுக்கிட்டே வா. உனக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு திவ்ய சக்ஷு நுட்பமான அறிவு உனக்கு ஏற்படும், கொடுக்கப்படும். அந்த அறிவால் நீ எண்டு வரைக்கும் பார்ப்ப. இப்போ என்னை போன்றவர்கள் அதை டே 1 பார்க்குறோம். நம்ம இந்த ரூட்டில் பயணித்தோம்னா இதுதான் இதனுடைய முடிவாக இருக்கும்னு. நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனுடைய முடிவை நம்ம ஆரம்பத்திலே பார்க்குற ஒரு அறிவு இருக்கிறதுனால, நுட்பம் இருக்கிறதுனால, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? விலகி போகிறோம், இல்லை நிறுத்தி வைக்கிறோம், இல்லை அதை கார்னர் பண்ணிடுறோம். புரியுதா? அதுக்கு ஒரு நுட்பமான அறிவுன்னா இந்த சத்தியத்தில் போனாலே, ரிதத்தில் போனாலே இதெல்லாம் தானாக வந்துடும். நல்ல நோக்கத்தோட ஒரு ஒழுங்குமுறையில் பயணிச்சின்னா இதெல்லாம் உனக்கு போகிற அந்த ராஸ்தா, அந்த வழியானது இப்போ 100 அடி சொன்னல, 100 அடி 100 மீட்டராக மாறும், 100 மீட்டர் 1 கிலோமீட்டராக மாறும், 1000 மீட்டராக மாறும். அப்புறம் 1000 மீட்டர் 1000 கிலோமீட்டராக மாறும். இதான் தொலைநோக்கு பார்வை, ஃபர்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. எல்லாம் நுட்பந்தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உன்னுடைய சித்தானது சத்தோடு சேர்ந்தால் எல்லாமே புரிஞ்சிடும். சித்தானது தனியாக நின்று முயற்சி பண்ணிட்டு கிடக்கு. சித்து சத்தோடு சேர்ந்து செயல்படணும். அதுதான் உயிரில் நின்று வேலை செய்கிறதுன்னு சொல்லுது. உடம்பை தாண்டி, மனதை தாண்டி, காரணத்தையும் தாண்டி துரியத்தில் நின்று சத்தோடு சேர்ந்து வேலை செய்யும்போது மது வாக்கு, என்னுடைய வாக்கானது உனக்கு அர்த்தம் தரும். அவித்யாங்கிறதுனால தான் இந்த உதயமெல்லாம் ஏற்படுறது. நீ ஸ்வார்த்தத்தை, உன்னுடைய அகங்காரத்தை விட்டால், அகங்காரத்தை ஒடுக்கினால், அகங்கார நாசோ ஸ்வார்த்த நாசோ, அர்த்தம் பொருளானது வஸ்தானது உனக்கு புலப்படும், வஸ்து பொருள்படும். இதெல்லாம் எப்போனா அப்படியே மெதுவாக பயணிக்கணும். இப்போ தானே இந்த முறைப்பாடுகள்லாம் தெரியுது, இப்போ தானே வழிமுறைகள்லாம் தெரியுது. இப்படி தான்ப்பா பயணிக்கணுங்கிறது சொல்கிறோம் இல்லையா? இந்த யோகத்தில் நீ இப்படி பயணித்தா இப்படி நீ ரீச் ஆகிடுவேங்கிறத சொல்கிறோம்ல. இப்போ நாளுக்கு நாள் குழப்பமாக இருக்கா, நாளுக்கு நாள் தெளிவு பெறுவீங்களா? நாளுக்கு நாள் தெளிவு பெறுவீங்க. அது மட்டும் இல்லை, தெளிவடைய உன்னுடைய சொரூபம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், அந்த பிரகாசம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த அறிவு, இந்த சொல்கிற இந்த 5 தத்துவமும், அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தங்கிற 5மே உன்னுடைய கேரக்டராக மாறிடும். இது தொடர்ந்தால், இந்த பயணத்தில், இந்த ஞான யோகத்தில் தொடர்ந்தால் நாளுக்கு நாள் என்னவாகும்? பிரம்மனிஷ்ட வரைக்கும் ஒன்று அழைச்சின்னு போய்டும். உள்ளே போய் ஹிருதயத்தில் உட்கார வச்சிடும். இப்போ நான் எப்படி உட்காந்துருக்கேன், என்ன நடக்கட்டும், பேசாமல் இருக்கேனா இல்லையா? இப்போ இன்னும் ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் பண்ணுறோம், டேக்கிள் பண்ணுவோம், கிராஸ் பண்ணுவோம், பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு தெரியுதில்ல, இதெல்லாம் வருது, இதெல்லாம் மித்து, இதெல்லாம் சத்து, என்ன, அது மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் உங்களுக்கு சொல்லித்தருது வேதம். இப்போது தன்னிலையில் நிற்க தான் பொய் என்னான்னு தெரியும், மெய்ப்புலப்படும். பொய்யை அறிஞ்சிடலாம், பொய்யை அறியணும். பொய்யை அறிஞ்சாதான் அது விலகும். பொய்யை அறியலாம், மெய்யை அறிகிற மாதிரி பொய்யை அறியலாம். நீ மெய்யை அறியும் போது அங்கே எதெல்லாம் தடையாக வருது அதெல்லாம் பொய்.
பொய்யா இருந்துச்சுன்னா அது விலகி போயிடும். பொய்யோட சண்டை போட்டுக்கிட்டோ அதுக்கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டோ இருக்கக்கூடாது. அதை உற்று கவனிக்கணும். பொய் என்னென்ன செய்யுதுங்கிறத உற்று கவனிக்கணும். கவனித்தாலே அதுவே ஒடுங்கும். நம்ம கவனிக்காமன்னா அது நம்ம டாமினேட் பண்ணும். இப்போ இங்கே என்னாச்சுன்னு கேட்டால், அதுதான் பதியை அணுக பாசம் விலகணும். பதியை நம்ம அணுக அணுக நமக்கு பலம் அதிகமாக இந்த மாயாயினுடைய பலமானது, பொய்யினுடைய பலமானது குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தெரியும் அவன் அங்கே நெருங்கிட்டான், அவனை இனிமேல் பிடிக்க முடியாது, பிடிச்சி பிரயோஜனம் இல்லைன்னு. வெளிச்சம் வந்துடுச்சுன்னா வெளிச்சத்துக்கிட்ட போயிட்டான், அப்புறம் எங்கே இருட்டு அங்கே போகிறது? இவன் இருட்டை பார்த்துட்டு இருந்தால் தான் இருட்டு வந்து கவ்வும். இவன் வெளிச்சத்தை நோக்கி மெதுவாக நடக்கிறான், வேகமாக கூட போகல, வெளிச்சத்தை நோக்கி மெதுவாக நடக்கிறான், ஊந்து நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ இருட்டு பின்தொடர முடியாது. அதனால் அது என்ன பண்ணுது? வேறு வழி இல்லை. முதல்ல அது இல்லை, இருக்கிறதா நம்மளை மறைச்சி வச்சுருக்கு. வெளிச்சம் இல்லாததுனால நமக்கு பயம் இருக்குது, குழப்பம் இருக்குது, பதட்டம் இருக்குது. வெளிச்சத்தை பார்த்தோம்னா, சொரூபத்துக்குள்ளே போனோம்னா அதுதான் விளக்கு, ஞான வெளிச்சம். அதனால் இப்போ உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வித்யா சம்பிராபியத்தே பிராமண. பிராமணனே, சாதுவே, யார் பிரம்மஞானத்துக்குள்ளே வந்துட்டான், பிரம்மத்தை தேட ஆரம்பிச்சிட்டான், குருவை பிடிச்சிட்டான், உபதேசத்தை சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கானா, அவன் துவஜ். அது வரைக்கும் அவன் எந்த குலத்தில் வேணாலும் பிறக்கலாம், எந்த இனத்தில் வேணாலும் பிறக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்கள பற்றி அங்கே இது இல்லை, எல்லாருமே நார்மல் தான். அங்கே யார் ஒருத்தவன் இதுக்குள்ளே வரானோ புதிய பிறப்பு. துவஜ்னா ரெண்டாவது பிறவின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது பிறவி, ஒரு பிறவிலேயே ரெண்டாவது மேன்மையான பிறவி, மெய்ப்பொருளான ஒரு பிறவியாக அமைப்பை கொடுக்குது. சத்துவகுணம் பிரதானமாக கொண்டு போகும். துவஜ்ஜை என்ன பண்ணோம்? உன்னை ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணத்துக்கு கொண்டு போகும், இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போகும். இதை விட என்ன இருக்குது? இது தெரியாத உனக்கு, நீ இருட்டில் இருக்கிறன்னு உனக்கு தெரியாத. அங்கே தான் இந்த உபதேசமானது இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கும், மரணத்துலேருந்து அமிர்தத்துக்கும், பொய்யிலேருந்து மெய்யுக்கும் அழைச்சிட்டு போகுது. நீ வாழ்நாள் ஃபுல்லாக பொய்யக்கூடையே குடும்பம் நடத்தியிருக்க, அதனால் வெளிச்சம் தெரியாமல் இருந்துச்சு. குரு வந்த பிற்பாடு உன்னுடைய புண்ணியந்தான் குரு, உன்னுடைய இஷ்ட தெய்வம் தான் குரு, உன்னுடைய பிரார்த்தனை தான் குரு. அங்கே வித்யா சம்பிராபியத்தே பிராமன். இந்த வித்யாவை நன்றாக பெற்றவன், பிராமணனே, சர்வதோஷ அபகாரினி. தோஷங்களெல்லாம் எல்லாத்தையும் வெல்வாய், எல்லாம் விலகி போகும், தோற்கடிப்பாய். ஷாமியதி ஹ அஸ்திரம் அஸ்திரேனு. ஷாமியத்தி, இந்த சமநிலைக்கு வருவே சொன்னேன் இல்லையா? 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் சத்துவகுணம்னு. இதை பேலன்ஸ் பண்ண தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் இருக்காது. தூங்கு 8 மணி நேரம், அது கூட 4ஆக பிரித்தோம், 4 24 பிரித்தோம். 6 மணி நேரம் தூங்குற இப்போ 6 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணு. 6 மணி நேரம் சத்துவகுணத்தில் இரு, பாக்கி 6 மணி நேரத்தில் இதர வேலைகளை செஞ்சுக்கோ. இது எல்லாராலையும் முடியும். முடியுமா? முடியாதா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. எது பிரதானம், எது முக்கியம், அப்படி நீ பொருளுங்கிறல அந்த பொருளெல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும், நீ இதில் பயணிக்க ஆரம்பிச்சினா. அதுதான் இங்கே சொல்லுது என்னென்னா, நீ இந்த பிரமத்துவத்தை அறிய பெற கேட்க ஹே சாதுவே பிராமணனே, சர்வதோஷ அபகாரிணி, எல்லா தோஷங்களும் விலகி போகும். சாமியத்தி, சமத்துவம் வரும், சமநிலை வரும். நீ சமநிலை வந்தால் தான் இந்த 6 படிக்கட்டை நீ கடக்க முடியும், 6 படிக்கட்டில் வாழ முடியும். என்ன 6 படிக்கட்டு? தீர்க்காலின், நிரந்தரிய, வித்யா, ஸ்ரத்தையா, தபஸா, பிரம்மச்சரியம். இது 6ம் நீ வெற்றி படிக்கட்டுகள்னு சொல்லலாம். 6 படி. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. நீ வாழ முடியும். உனக்கு இது சிரமமாக இருக்காது. இது எல்லாரும் பிடிக்க முடியாது, எல்லாருக்கும் இது சிரமமாக இருக்கும். சிரமமாக இருக்கிறதுக்கு தான் சமநிலைக்கு வரணும். இப்போ நீ மைனஸில் இருக்க, ஹிருதயத்தில் இருக்க,
பக்தி இருந்ததுனால ஹிருதயத்துக்கு வந்தேன். பக்தி இல்லைன்னா இன்னும் கீழே போய். பக்தி இருந்ததுனால தான் என்னை நீங்கள் மீட் பண்ணீங்க, நான் உங்களை மீட் பண்ணேன். புரியுதா? பக்தி இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கே வரலன்னா என்னை எப்படி பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க? புரியுதில்ல? நீங்கள் இறைவனை நோக்கி உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து அமைதியை தேடி வந்தீங்க. அமைதிக்கு அவர் வழிவகையை செய்துட்டார். நிரந்தரமான தீர்வு காட்டிட்டார். ஒன்று ஒன்றும் வரம் தான். இப்போ நான் சொல்கிறேன்ல, வேல் பூஜை ஒரு வாரம், வேத விசாரம் ஒரு வாரம், ட்ரிப்பு ஒரு வாரம், இன்னொன்று என்னமோ நான் 4 சொன்னேன், கிரிவலம் ஒரு வாரம், சுவாமியுடைய திருப்பணி எல்லாமே ஒரு வாரம். 5 வாரம் இப்போ எனக்கு கொடுத்துருக்கான் இறைவன் முருகப்பெருமான். ஒரு வாரமே யாருக்கும் கொடுக்கறது பெரிய அதிசயம். 5 வாரம். அப்போ நான் எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் அந்த நன்றி கடனை எப்படி நான் தீர்ப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வரமாக எனக்கு தோணுது. அதோடைய விளைவு எப்படியா இருக்கட்டும், எப்போயா இருக்கட்டும், அது வருது வரல, அது இதுவே வரணும்னு எனக்கு தெரியுதப்பா. இதுவே வரணுங்கிறது தெரியுது. அதனால் சாமியம் அந்த வார்த்தை என்ன திரும்ப திரும்ப தோன்றுது. சமநிலைக்கு வரணும். இப்போ நீ ஹிருதயத்தில் இருக்க, மைனஸில் இருக்க, அபாவத்தில் இருக்கிற. இப்போ நீ வந்து மேலே பாவத்தை நோக்கி போகணும். பக்தி பாவங்கிற பரம்பொருளை நோக்கி போகணும். இடையில சுபாவம் என்ன பண்ணுது, கீழே போகலாமா மேலே போகலாமான்னு அலைக்கழிக்குது. கீழேயும் மேலேயும் நேர் ஆப்போசிட்டு லைஃபு. கீழே போகிறது சொல்லுவாங்களா, நின்னா நடக்க முடியாது, நடந்தால் நிற்க முடியாதுன்னு. ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும். கீழேயா மேலேயா? நீ கீழே போகிற வழியை பார்க்குறியா, மேலே போகிற வழியை பார்க்குறியா? இதுதான் பாயிண்ட். பிடிக்க போறியா, விட போறியா? விட நீ ஆனந்தம். பிடிக்க என்னவாயிடுவ? பொண்ணெல்லாம் ரத்தத்தை உறிஞ்சிரும். பலவிதமான பூச்சிகள் உன்னுடைய ரத்தத்தை குடிக்க தயாராக இருக்குது சம்சாரத்தில். அதனால் சம்சாரத்தை கடந்து போகணும். பிரம்மச்சரியத்துக்கு 19 ஆண்டுகள் கொடுத்துருக்கு, இல்லறத்துக்கு 25 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்கு. அதுக்கு ஈக்குவலாக வனப்பிரசத்துக்கு 25 ஆண்டுகள் கொடுத்துருக்கு வேதம். ரொம்ப ஆச்சரியம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு வெளியில் வர மாட்டோங்கிறோம். போய் பின்னாடியே இருக்கிறோம், சாக்கடையிலேயே கிடக்கிறோன்னு நினைக்கிறோம். அதுலேருந்து மேலே எலும்பி வந்தால் தான் உனக்கு ஆனந்தம், அமைதி. கடந்து வரணுமே தவிர அதுக்குள்ளேயே பூந்துக்கூடாது. அதுலேருந்து கடந்து வரணும். நம்ம போகிறோம், பள்ளம் வருதுன்னா ரைட்டோ லெஃப்டோ கடந்து போகிறோமா இல்லையா? இப்போ என்னாச்சு, அது வரைக்கும் நீ ஈக்குவல் பண்ண புறமதிக்கு வந்தால் ஈக்குவல். சமநிலையில் தான் இந்த யோகம் கை கூடும். நீ இப்போ டென்ஷன் ஆகுவானா, ஓட வேணாம், பதட்டப்பட வேண்டாம், நிதானமாக வேலையும் செய்யலாம், வாழ்க்கையை நடத்தலாம், ப்ராக்ரெசிவாக மேலும் ஏறலாம். இல்லைனா நீ வந்து என்னவா இருப்ப, செக்கு மாடாக இருப்ப. பிரம்மஞானம் இல்லாமல் சத்துவகுணம் இல்லைன்னா நீ செக்கு மாடு தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சாக்கடையில் கிடக்கிற புழு தான், அதில் ஒன்றும் மாற்றே கருத்தே இல்லை. சாக்கடையில் கிடக்கிற புழு. நம்ம சாக்கடை நீரை குடிக்கிறோம், மலத்தை சாப்பிட்றோன்னு அதுக்கு தெரியுமா? அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது. பிரம்மஞானத்தை 0 பண்ணி வச்சுருக்கோம். என்ன கொடுமையாக இது. சத்துவகுணத்துக்கே போகிறதில்ல. இன்றைக்கும் அதுவாக நடந்தால் உண்டு. இப்போ தானே எல்லா கதவும் திறக்குது. அப்போ நீ பேலன்ஸ் பண்ணினாதான் சமநிலை வந்தால், ஈக்குவல் வந்தால் தான் அப்புறம் நீ ப்ளஸ்ஸுக்கு போக முடியும். ஈக்குவலே வரல, எப்படி ப்ளஸ்க்கு போக முடியும்? மைனஸ்லேருந்து முதல்ல ஈக்குவல் வா, ஈக்குவல்லேருந்து ப்ளஸ்க்கு போ. சாமியத்தி ஹிய அஸ்திரம் அஸ்திரேன்னு. அதை கத்தியால் சண்டை போடுறவன்ட்ட குச்சாலையா சண்டை போட முடியும்? கத்தியால் சண்டை போடுறவன்ட்ட கத்தியால் சண்டை போட, அது சொல்லுது. சாமியத்தி அஸ்திரம் அஸ்திரேன்னு, அதுதான் சமப்படுத்தும். மலைன்னு சாலைய மலம். அழுக்கு இருக்குன்னு அந்த காலத்தில் அழுக்கு தேய்க்கிறதுக்கு மண்ணை யூஸ் பண்ணுவாங்க. அழுக்காலே எடுக்கிறது. சமம் விஷம் விஷயத்தி. விஷத்துக்கு விஷமுறிவு. விஷத்தாலே எடுப்பாங்க. முள்ளாலேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. சமம் விஷம் விஷயத்தி. ரிப்புனா ஹன்யத்தே ரிப்புகோ. பகைவனை வச்சே போடுதல் சொல்லி கொடுக்குறது. பகைவன்ட்ட நீ சண்டை போடாத, பகைவனை தூண்டி விடு. பகைவனுக்கு நண்பன், பகைவன் நமக்கு நண்பன். பகைவன் அவன் நமக்கு நண்பன். அவனை தூண்டி விடுறது, ஏவி விடுறது.
புரியுதா? இவன் சீன்லேயே வரமாட்டான். இவன் எலி மாதிரி பாவத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு எங்கேயாவது உக்காந்துருப்பான். சீன்லேயே இருக்க மாட்டார் அவர். இவனுக்கு தூண்டி விட்டு அவனோட சண்டையை போட வச்சு வேடிக்கை பார்த்து சிரிப்பார். கடைசியில் இந்த பகைவனுக்கு பகைவனாக இருந்தால அவன் வெல்லப்படுவான். இதெல்லாம் சகுனி வேலை. இது பேர் ராஜதந்திரங்கிறாங்க. முட்டா பசங்க. நேர்மையான வழியை இவனுங்களுக்கெல்லாம் தெரியாது. மேலேயும் வரமாட்டான். 3 அடி 4 அடிக்கு தான் இருப்பான். உயர்வான எண்ணமே வராது அவனுக்கு. அவர் எங்கே விஸ்வரூபம் எடுக்கிறது? குறுக்கு புத்தி வந்து ராஜதந்திரமா. முட்டா பசங்க, மெய்ப்பொருளே தெரியாத பசங்க. வெளிச்சமே வராது. பண்ணி மேலே பார்க்காது, சூரியனை பார்க்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதெல்லாம் பண்ணிங்க. இப்படி தான் கீழே தான் பார்த்துங்க. என்ன கிடைக்கும் கீழே? அதான் கிடைக்கும். அதை சாப்பிட்டு அது வாழும். அதனால் சூரியனை அது பார்க்கணும்னா கழுத்தே இல்லை, அது எங்கே பார்க்குறது? அதை நம்ம போட்டு பெரட்டி தலைக்கீழ தொங்க விட்டு தான் காட்டணும் அதுக்கு சூரியனை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், விலகி போய்டுறோம். பண்ணிங்க கூட நம்ம என்ன பேச வேண்டிய விவகாரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்மளாம் பரமார்த்திக ஞானத்தான் அப்படின்னு போயிடுறோம். என்ன பண்ணி தொலைகிறது? விஷத்தால் எடுக்கணும், பகைவனை எடுக்கணும். ஈதிருஷி பூதமாயாம் பூதமாயேயம் யா ஸ்வ நாசனே அர்ஷதா. இப்படியே இந்த மாயாவை ஸ்வநாசேன இந்த மாயாங்கிற அகங்காரத்தை நீக்க, ஸ்வநாசேன அகங்காரத்தை நம்ம நாசம் செய்ய, ஸ்வநாசேன ஹர்ஷதா நம்மளுடைய ஸ்வரூபம் ஹர்ஷம். அதனால் அகங்காரத்தை வெளிவராமல் பார்த்துக்கணும். அகங்காரம்னா என்ன? உள்ள எண்ணங்கள் இருந்து வெளிப்படுது, வெளியே வரக்கூடாது, எண்ணங்களே வரக்கூடாது. அதை நிறுத்தணும். அதுக்கு யோகம் பண்ணு. அது பேசாமல் குபுகுபுன்னு இவ்வளோ நாளாக நான் இந்த மாதிரி சிந்திக்கவே இல்லை. அது குபுகுபுன்னு வந்துக்கிட்டே அது வந்துக்கிட்டு இருக்கட்டும், போய்கிட்டு இருக்கட்டும், நிற்கட்டும், நடக்கட்டும். நீ உன்னுடைய பதியை நோக்கி பயணித்து கொண்டே இரு. உன்னுடைய இறைவனை நோக்கி, உன்னுடைய கோலை நோக்கி என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. இந்த வாழ்க்கை வந்து நல்லா புரியும். எல்லாரும் அவசரப்படுற மாதிரி இந்த வாழ்க்கை இல்லை. இதில் ஒரு பாட்டு இந்த ஜென்மாவில், ஒரு பாட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் இருக்கிற சேமிப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. தவம் பண்ணால் ப்ராக்ரெசிவாக போகலாம், எதையும் சாதிக்கலாம். தவம் பண்ணாட்டினா கூட இந்த வாழ்க்கையை நன்றாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதோ பேர் வந்தான் நின்னா போயிட்டான், வந்தான் நின்னா போயிட்டான். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை பாருங்கள். அந்த கோவில் மதில் சுவர் வந்து பொதுவாக எல்லா கோவில்லையும் செங்கல் அலை கட்டியிருப்பாங்க. அது அந்த சிமெண்ட்டு போயிருக்கும், காரை போயிருக்கும், ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும், ஒரு இடத்துல வெடிப்பாக இருக்கும். அது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 200-300 வருஷம் இருந்திருக்கும் அந்த செங்கல் கட்டினது சொல்கிறேன். இப்போது அந்த இதெல்லாம் போகுதே, இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வருத்தப்படுறோம். நம்ம எல்லா கோயிலையும் பார்க்கும்போது அது மாதிரி இங்கே ஒரு ஆள் இங்கே தங்கி 12 ஆண்டுகள் தபஸ் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைப்பேன். பல கோயில்கள் அது மாதிரி நினச்சது உண்டு. எல்லா கோயிலையும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கேள்வியும் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதிர்காலத்தில் இறைவன் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கும்போது அதை நம்ம செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. இப்போ அதை ஒருத்தவங்க கருங்கல்லாலே கட்டிட்டான். இந்த திருவேற்காடு வேதபுரீஸ்வரருடைய மதில் சுவர் சுத்தமான கருங்கல், அக்மார்க்கு கருங்கல்னு சொல்ல மாதிரி நல்லா நீளம் அகலத்தோட நல்லா பிரம்மாண்டமாக அடுத்த 10,000 வருஷத்துக்கு 10,000 வருஷமா 10,000 கோடி வருஷமானு கூட சொல்ல முடியாது. ஏன்னா கருங்கல் கரையாது, டக்குன்னு கரையாது. கட்டிட்டான். யாரோ ஒரு சக்தி அவங்கள தூண்டி இருக்கு. அது மட்டும் இல்லை, வரும் இந்த காடும் நாட்டு முள்ளும் என்ன அந்த முள் பேர் என்ன, காட்டா நம்ம சொல்லுவாங்க, கருவேல முள்ளுச்செடி அதுவாக நிறைஞ்சி அந்த பள்ளமாக இருந்துச்சு. அங்கே குளம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அப்படி கடந்துச்சு. அது அந்த ஸ்ரீலஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் அங்கே உக்காந்து, அது என்ன பிரம்மலோகம் மாதிரி இருக்குது அந்த அமைப்பு. அடுத்த 10,000 கோடி வருஷத்துக்கு அந்த குளம் விளங்கும்.
இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சக்தி வருது, நின்றுது, செய்ய வேண்டிய செஞ்சுட்டு வேலையை பார்த்துட்டு போகுது. நீங்கள் என்ன அப்படி பண்ணுறீங்க? அழியாத பொருள். அது எனக்கு அப்படி தான் தோணுது. அழியாத காரியத்தை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணும்னு சின்ன வயசில் இந்த இன்றைக்கி இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த உத்வேகம் வருது. ஆஹா, என்ன காரியம் பண்ணியிருக்காரு, கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த குளத்தை, அந்த மகிழ்ச்சி வர. இந்த கருங்கல்லாம் நான் பார்க்கல, ஒரு பிரம்மலோகமாக பார்க்குறேன் அதை. அது மாதிரி அந்த கொடுத்துருக்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஒரு சும்மா பதர் மாதிரி, நெல் பதர் மாதிரி வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் இருக்குது, நம்ம செயல்படாமல் இருக்கோம், கண்ணை திறக்காமல் இருக்கோம். கண்ணை நம்ம திறந்தோம்னா விளங்குவோம், நாமளும் விளங்குவோம், சொசைட்டியும் விளங்கும். அதனால் இந்த அகங்காரத்தை விட நீ அங்கே அப்படி இருக்க, சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிற ஸ்வரூபத்தில். அப்புறம் ந லட்சத்தே ஸ்வபாவோ அஸ்ய வீக்ஷையே வீக்ஷியமானவ நஷ்யதி. தனது சத்தை பார்க்காம வீக்ஷியமானவ நஷ்யதி, புறத்தையே ஜகத்தையே பார்க்குறவன் அழிகிறான். சத்தை பார்க்காது சித்தாபாசத்தை பார்ப்பவன், சித்தாபாசை பார்க்கும் சித்து புறத்திலேயே நலிவடைகிறது, நஷ்யதி. அப்போ ஞானப்பார்வை வேணும். ந லட்சியத்தை சுபாவோ, தன்னுடைய சத்தை உள்ளே பார்க்காமல் அஸ்ய வீட்சையே வீட்சியமானேவ நஷ்யதி, புறத்தை பார்ப்பவன் அழிகிறான். ஞானப்பார்வையில் மாயை அழிகிறது. ஞானப்பார் ரெண்டாவது அர்த்தம், ஒரு அர்த்தம் அப்படி கொடுக்குது. இன்னொரு அர்த்தம், இந்த மாயா என்ன செய்கிறதுங்கிறத உற்று கவனித்தா அது விலகி போயிடும். ரெண்டாவது அர்த்தம், அஸ்ய வீட்சைய வீட்சமானேவ நஷ்யதி நாஸ்தி ஏஷ பரமார்த்தேன இத்யேவம் பாவனா ஏத்யா சர்வம் பிரம இதி. அகத்தை பார்க்காமல் புறத்தை பார்ப்பவன் அழிகிறான். மிருத்யு, ஒரு மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு மரணம். ஏன்னா ஃபுல்லாக பொய்யையே பார்த்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே செத்து போயிட்டான், திரும்ப பிறக்க போகிறான். நாசி ஏஷா பரமார்த்தே, இது மெய்யல்ல. நாய்த்தி ஏவம், இதெல்லாம் மெய்யல்ல, நீ பார்க்குறதெல்லாம் மெய்யல்லன்னு பார்த்துட்டு போக போக பாவனா பாவிக்க, இதெல்லாம் நீ பார்க்குறதெல்லாம் மெய்யல்லங்கிற அறிவு பொய் தான், தோன்றும் நிற்கும் மறையுங்கிற அறிவானது பாவையே தியா சர்வம் பிரமேதி, தென்படுற எல்லாம் நுரையாக இருக்கிறது. இப்போ நுரையோட தொடர்பா, அலையோட தொடர்பா, நிலையோட தொடர்பா, நீ யார்? மூணில் ஒன்றா இருக்க. உள்ளே போனால் நிலை, வெளியில் போனால் நுரை. அப்போ இதெல்லாம் மெய்யல்லங்கிற பார்வையை பார்த்துட்டு, ஆனால் இது எல்லாமே என்ன தான் இருக்கு? பிரம்மமாக இருக்கிறது. ஒன்று நுரையாக இருக்குது, ஒன்று அலையாக இருக்குது, ஒன்று நிலையாக இருக்குது. பாவனா ஏத் சர்வம் பிரம்மேதி யஷ்யான் அந்தர்பாவனா, தென்படமெல்லாம் பிரம்மமேங்கிற இந்த பாவனா தான் சாஹி முக்திதா, உனக்கு முக்தி தரும், முக்திதா. இங்கே இருக்கிறது எல்லாம் பிரம்மந்தான். அப்போ யாரு கூடயும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, சண்டை போடுறதோ, பகைமை பாராட்டுறதோ அவசியம் இல்லை. எல்லா பொருளும் பிரம்மந்தான். அதில் நீ சைத்தன்யமாக இருக்கியா, ஜடமாக இருக்கியா, சித்தா இருக்கியா, சத்தா இருக்கியா? அப்படி பார்த்தா உனக்கு முக்திதா, முக்தி தரும். இந்த உணர்வு தான் உனக்கு முக்தி தரும். இங்கே இருக்கிறதெல்லாம் மெய்யல்லைன்னா சத்து இல்லை, சித்தாபாசமாக இருக்குது. சித்தாபாசங்கிற புறத்தில் போனீங்கன்னா மறுபடியும் சித்தாபாசம் தோன்று நிற்கும் மறையும். சித்தானது அழியாத பொருள். சத்தோடு இருந்தால் தான் சுபாவம் பாவத்தோடு சேரணும், சுபாவம் அபாவத்தோடு சேரக்கூடாது. இதுதான் சொல்ல வருது மந்திரம். வார்த்தைகள் நிறைய போடுது, நிறைய வார்த்தைகள் போடுது, டஃப்பான வார்த்தைகள்லாம் போட்டிருக்கு. பரவாயில்ல, சூக்ஷ்மம் அதுதான்.
நீ இருக்கிறது சுபாவம். அறிவு பிடிச்சின்னா பாவத்துக்கு போயிடுவ பரம்பொருளோட. அறிவு பிடிக்கலைன்னு சொன்னால் நீ சுபாவமாக எங்கே போவ? எது வசீகரிக்கிறதோ அது பின்னாடி போயிடுவேன். அப்போ புறந்தான் அதிகமான பொருட்களாக இருக்குது, அகம் ஒரே பொருள் தான். அதனால் யஷ் அந்தர்பாவனா சாகி முக்திதா. எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாம் அது நிலையாக இருந்தாலும் அலையாக இருந்தாலும் நுரையாக இருந்தாலும் எல்லாம் பிரம்மந்தாங்கிற உறவு அறிவு தான். ஒன்லி காட். நோ மெனி காட், நோ ஒன் காட், ஒன்லி காட். அதுதான் இங்கே பேத திருஷ்டி வித்யையே சர்வத்தா. பேத திருஷ்டி இங்கே இருக்கிறது எல்லாம் ஒன்று தான், இப்படி பலவாகி நிற்கிறது அறிந்தால் பேதம் போயிடும். பேத திருஷ்டி இருந்துச்சுன்னா அதே சர்வத்தா தாம் விசர்ஜயத்தை அவற்றை நீக்க, பேத புத்தியை நீக்க, வேறுபாட்டை நீக்க, உயர்வு தாழ்வை நீக்க இருக்கிற உள்ள மெய்ப்பொருள் ஒன்று தான். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த மொத்த நெட்வொர்க்கில் எல்லா சிம் கார்டும் வேலை செய்யுது. இதான் புரிஞ்சுக்கிறோம். இங்கே எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய நெட்வொர்க்கில் எல்லா சிம் கார்டும் இருக்குது. சிம் கார்டுக்குள்ளே நெட்வொர்க் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், நம்ம அறிவு அவ்வளோதான். ஆனால் நெட்வொர்க்கில் தான் சிம் கார்டு இருக்குது. ஒரே உயிருங்கிற பெரிய சிவவெளி வட்டத்தில் தான் நாம் தனித்தனியான அணுக்களாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் செப்ரேட்டாக நம்மளை பார்க்குறோம்ல, நாம் தனின்னு நினைக்கிறோம்ல, நான் எனதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது தானே. நீ எனதுன்னு நான் எனதுன்னு எதை சொல்ல முடியும்? எதை நான் தயாரிச்சிருக்கேன்? பேசுகிறது கூட புத்தி வேணும். இந்த வாய் உச்சரிக்கிறது கூட நாக்கு பெறலணும். ஒன்றுலேயும் தேவத்தா வேலை செய்யுது. கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக பண்ணி முடிச்சுட்டு சிவனேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் ஞானம். நான் எனதுலாம் ஒன்றும் கிடையாது. நான் எனது எதுவுமே கிடையாது. நீ தயாரிச்சியா சொல்லு பார்க்கலாம். தயாரிச்சுன்னா மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்த? ரா மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்த? தயாரிச்சியா? எந்த இதாக ரா மெட்டீரியல் யாராவது தயாரிக்க முடியுமா? நீ ரெண்டு பொருளை கம்பைன் பண்ணால் கூட அந்த ரெண்டு பொருளும் இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து தான் எது எடுத்தாயோ இங்கேருந்து எடுக்கப்பட்டா, எது கொடுத்தாயோ இங்கேருந்து கொடுக்கப்பட்டது. நான் எனதெல்லாம் நீ பேசவே முடியாது. பேசினா அது தப்பு, பொய். நான் சுற்றுறேன்னு பம்பரம் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் செயல்படுறேன்னு நீ இந்த நிலைக்கு வர்றதுக்கு உனக்கு கண்ணை நீ திறக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய மலை மூத்திரத்தெல்லாம் ஒருத்தவங்க அள்ளியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதுக்குன்னு இறைவன் அதுக்கான பண்பாடுடைய தாய் தந்தையரை படைக்கிறான். எத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அறிவு உள்ளே போகாதா? இதுதான் ஞானம். இப்போ நான் எனது எப்படி சொல்லுவேன்? இப்போ தெரியுதா? நம்மை வைத்து எல்லாம் செய்கிறான்னு. நம்ம எல்லாம் அவங்களுடைய அணுக்களார வேலைக்காரன் கூட எனக்கு சொல்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. நம்ம வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். நான் ஸ்லேவு, நான் வேலைக்காரன், அது சும்மா கோவத்தில் சொல்லுவாங்க. சில குருமார்கள் சொல்லுவாங்க, கோவத்தில் சொல்லுவாங்க, இப்படி முட்டா பையில நீ பெரிய எனக்குன்னு எல்லாம் அகங்காரமாக பேசிகிட்டு இருக்கே, செயல்படு, நீ எல்லாம் வேலைக்காரன்டா. ஆனால் எல்லாருமே வேலைக்காரன் தான். ஆனால் வேலை யார் வேலையை செய்கிறோம்? நம்ம வேலையை செய்கிறோம். நம்ம வேலையை நாம் செய்கிறோம். நம்மங்கிறது எல்லா ஆத்மாவும் ஒன்று தான். அதான் ஒரே நெட்வொர்க். நம்ம குடும்பத்தை நம்ம கட்டமைக்கிறோம். நம்ம குடும்பம் அது குடும்பமாக இருக்கலாம், அந்த தெருவாக இருக்கலாம், அந்த நகரமாக இருக்கலாம், அந்த ஊராக இருக்கலாம், அந்த நாடாக இருக்கலாம், இந்த உலகமே இருக்கலாம். ஞானப்பார்வையில் மாயா அழிகிறது. அதான் முக்கியமான பாயிண்ட். ஞானப்பார்வையில் மூலத்தை பார்க்கறதுனால மாயாங்கிறது சிதாபாசம் தான். மாயா எங்கேருந்து வந்துச்சு? சித்துலேருந்து வந்து. சித்து எங்கே? சத்துலேருந்து இருந்துச்சு. சத்து தான் அழியாத பொருள். அது தோன்றவும் இல்லை, மறைவதும் இல்லை. நெட்வொர்க்கு தோன்றுது, மறையுதா? இல்லையே. முனே நாசாத்தியதே தத்தி பதம் அக்ஷயமுச்சதே. ஏ முனி,
அதை நான் முக்தின்னு சொல்கிறோம். இது எல்லாம் ஒன்று தான், இங்கே இருக்கிறது எல்லாம் ஒன்று தானுங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா அந்த பதம் அக்ஷயம், அழியாத நிலை ஸ்வரூபத்துக்குள்ளே போயிட்டேன்னு அர்த்தம். பத்ம அக்ஷயம், அந்த பதம் அக்ஷயம், மேலான நிலை, அழியாத நிலை. எது எல்லாம் பிரம்மமாக இருக்கிறதுங்கிற நிலை. ஆசாத்திய, அதனை அடைவதே மேலான நிலை, அந்த உணர்வை அடைவதே மேலான நிலை. முச்சதே என்று கூறுகிறார்கள். குத்தோ ஜாத்திம் யதி தே த்வஜ்ஜ மா அஸ்து விசாரணா. இந்த ஜகத்து நம்ம சிதாபாசன்னு சொல்கிறோம், மாயான்னு சொல்கிறோமே. குத்தோ ஜாத்தி, எப்படி இது பிறந்துச்சு, எப்படி இது வளருது, எப்படி ஆட்டி படைக்குது, எப்படி இதை அழிக்கிறது, அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காத. குத்தோ ஜாத்து, எப்படி பிறந்துச்சு, துவஜ் ஏ சாதுவே, இதுக்காக மா அஸ்து விசாரணா, இதை பற்றி மாயை சிந்திக்காத. இப்போ எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் என்னது, இப்போ சீரியல் எல்லாம் என்னது, மாயை சிந்திக்கிறது தான் சீரியல். நம்ம பேசுகிறதெல்லாம் என்னது, மாயா. இப்போ நீ என்னத்தை பேசணும், எதை சிந்திக்கணும், அந்த ஒன்றை சிந்தி, சத்தை சிந்தி, பிரம்மமாக இருக்கிற நிலைப்பொருளை சிந்தி. இதெல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பேசுகிறாங்களா இல்லையா, அதையே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சீரியல் முடிஞ்சால் அடுத்த சீரியல் வருதா இல்லையா, அதே தான். அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது யார், பொய்யை விரும்புபவர்கள். அது பின்னாடி போவார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். போனார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள், போவார்கள். யார், மித்தை தேடுபவர்கள். குதோ ஜாதி குத்தே ஜாதி ஜாத்தியமிதி தே துவஜ்ஜ மா அஸ்து விசாரணா. அதை பற்றிலாம் நீ விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்காதப்பா. பொய்யை நீ சிந்திச்சுக்கிட்டு விசாரம் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு முடிவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. கற்றுக்குறாங்களாம் இவங்களுக்கு டவுட் வந்தால் அந்த சீரியலை பார்த்தா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணு கற்றுக்குறாங்களாம். யூனிவர்சிட்டி பாருங்கள், அது நீங்கள் எல்லோரும் டாக்டரேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் நல்லா ஏமாத்துறான், இதுங்க நல்லா ஏமாந்து பார்த்து சோகமே. அவனுடைய கொள்கை குறிக்கோள் என்ன, அந்த பிள்ளைங்களை, குட்டி பசங்களை பொதுவாக இந்த மாதிரி இதில் இழுத்து விட்டுறான் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. மாஸ்து விசாரணா, இதெல்லாம் சிந்திக்காதப்பா. இமாம் கதம் அகம் ஹன்மீத்தியேஷா, இதனை நான் எப்படியா கொல்றது அப்படிலாம் சிந்திச்சுட்டு இருக்காத. தே அஸ்து விசாரணா, அதை பற்றி சிந்திக்க. ஆஸ்தே கதாயாம், இந்த போக்கே அஸ்தம் கதாயாம் ஷீனாயாம் அஷ்யாம் ஞாசியசி. நீ அதை சண்டை போட்டுக்கிட்டு அதோட வெறுப்பு இதெல்லாம் பண்ணாத. அதை அதை தெரிஞ்சுக்கோ, அது என்ன பண்ணுதுன்னு. அது கூட சண்டை போடாத, ரியாக்ட் பண்ணாத. இது என்ன பண்ணுது தெரிஞ்சுக்கோ. விசாரணா, அஸ்து விசாரணா, இப்படி தான் உலகம் போயிட்டுருக்கு. நீ என்ன பண்ணும், அஸ்தம் கதையாம் ஷீனயாம் அஷ்யாம், இப்படி மாயாவை ஞாசியசி, அறிவாயாக தெரிஞ்சுக்கோ. இது ஏன்னா நான் டிலக் மலக் வேலையெல்லாம் பண்ணோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், அது விலகும். அது அறிய அது விலகும். பிரம்மத்தை அறிய தோன்றும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? பிரம்மத்தை அறிய அது வெளிப்படுது. மாயை அறிய அது விலகுதா. நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கானவன், அவன்கிட்ட வேலையை காட்ட முடியாது போல இருக்கு. ஆமாம், மாயா யாரை அட்டாக் பண்ணால், யார் வீக்காக இருக்கானோ, யார் பலகீனமாக இருக்கானோ, இல்லையா 1000 அர்த்தம் வரும். யார் வீக்காக இருக்கானோ, யார் பலகீனம், எல்லாம் ஒன்று தானே. அவனை தான் அட்டாக் பண்ணுவேன். முட்டாப்பைய இவனை வச்சு செய்யலாம், இவனுக்கு கொஞ்சோண்டு எலும்பு துண்டை போட்டுட்டு வேலையை காட்டலாம் அப்படின்னு என்ன பண்ணுது. இதுதான் சுத்த விடுறது. அதுக்கு வேலை நடக்கணும். அது கடமையை செய்யுது. அது தெரியுமா உங்களுக்கு? மாயா தன் கடமையாக அழகாக செய்யுது. நவகிரகம் மாதிரி. நவகிரகத்தை நம்ம என்ன சொல்கிறோம், அது இது அந்த கிரகம் இந்த கிரகம்லாம் சொல்கிறோம்ல, கோபத்தில் என்னெல்லாம் சொல்கிறோம்ல, திட்டுறோம்ல. ஆனால் அது கடமையை செய்யுது. எதை வச்சுன்னா உன்னுடைய ஜாதகத்தை வச்சு தான் அது கடமையை செய்யுது. மாயா மனிதனுக்கு, ஜீவனுக்கு, புருஷனுக்கு போகத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது. அந்த போகங்கிறது சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். அப்புறம் உன்னை வச்சு உன்னுடைய அறியாமையை தான் பயன்படுத்தி அது கட்டமைக்குது, இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு.
உன்னுடைய அறியாமையை பயன்படுத்தி உன்னை வேலை வாங்குது. நிறைய சூட்சுமங்கள்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் மாயாவோட சண்டை போடாத, மாயாவை பற்றிய அறிவு இருக்கணும் உனக்கு. மாயாவை அறியாது விலகும், பிரம்மத்தை அறியாது தோன்றும். என்ன ஆச்சரியம்! ஒன்று மறையுது, ஒன்று தோன்றுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. கொஞ்சம் எல்லாமே இது விசாரம் கற்பிதமாக இருக்கிறதுனால மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியும் இதை பேசியே நம்ம கிட்டத்தட்ட மாயாவோட கடந்து மாயாவோட சண்டை போடுவதை விட கடந்து போகும் வழி தேடுவதே ஞானம். மாயாவை அறிவதே அதனை கடக்க முடியும். மாயாவை அறிந்தவனே அதை கடக்க முடியும். ஈஸியான விஷயம். 395 எதில் ஆரம்பித்தோம்? 386 ஆரம்பித்தோம். 90 கிட்டத்தட்ட 10 மந்திரம் பார்த்துருக்கோமே, பரவாயில்லையே. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேட்டுகிட்டே வாங்க, ஒரு படிக்கட்டாக ஏறும் அது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. டிவேல் முருகனுக்கு ரோம். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்